வணக்கம் சிறிய நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் பூக்கும் எங்கள் வண்ணமயமான தோட்ட விளையாட்டு மைதானத்திற்கு வரவேற்கிறோம். லில்லி மகிழ்ச்சியான முயல் மற்றும் ஆலிவர் விளையாட்டுத்தனமான அணில் ஆகியவற்றை சந்திக்கவும் அவர்கள் தோட்டத்தை ஒன்றாக ஆராய்வதை விரும்பும் சிறந்த நண்பர்கள். நீங்கள் அவர்களை கண்டுபிடிக்க முடியுமா? எங்கள் கதை தோட்டத்தில் ஒரு காலையில் தொடங்குகிறது. பூக்கள் பூக்கின்றன, பறவைகள் பாடுகின்றன. லில்லி மற்றும் ஆலிவர் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். பாருங்கள், லில்லி ஒரு கூடையில் சுவையான பழங்கள் மற்றும் ஆலிவர் ஒரு பையில் வண்ணமயமான பொம்மைகள் உள்ளன. ஆனால் ஐயோ, லில்லி தவறுதலாக அவளது பழங்களை கீழே கொட்டிவிட்டாள். அடுத்து என்ன நடக்கும்? ஆலிவர் பழங்களை எடுக்க லில்லிக்கு உதவ விரைகிறார். ஒன்றாக அவர்கள் தங்கள் பொக்கிஷங்களை பகிர்ந்து கொள்ள முடிவு செய்கிறார்கள். நினைவில் கொள்ளுங்கள், பகிர்வது அக்கறையானது. நண்பர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள். இப்போது லில்லி மற்றும் ஆலிவர் தங்களுடைய பொம்மைகளை பயன்படுத்தி ஒரு சிறிய விளையாட்டு இல்லத்தை உருவாக்க முடிவு செய்கிறார்கள். இது எளிதானது அல்ல, ஆனால் குழுப்பணி மற்றும் ஒத்துழைப்புடன் அவர்கள் ஒரு மாயாஜால விளையாட்டு இடத்தை உருவாக்குகிறார்கள். குழுப்பணி கனவை செயல்படுத்துகிறது. எல்லா வேடிக்கைகளுக்கும் பிறகு சுத்தம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. லில்லியும் ஆலிவரும் சேர்ந்து சுத்தம் செய்வது விளையாடுவதைப் போலவே வேடிக்கையாகவும் இருக்கும் என்பதை எங்களுக்கு காட்டுகிறார்கள். எங்கள் தோட்டத்தை சுத்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுவோம். நல்லது குட்டி நண்பர்களே. இன்று இரக்கம், நட்பு, குழுப்பணி மற்றும் சுத்தம் செய்வதன் முக்கியத்துவத்தைப் பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். Bye friends. Please subscribe our channel friends.